Hello guys, welcome to the magic. இந்த வீடியோவில் ஒரு க்யூட்டான ரிமோட் ஸ்டாண்ட் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நிறையா கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த பாக்ஸஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப வந்து அதிக செலவெல்லாம் இல்லை. வாங்க இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேர்டு வந்து யூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிறத யோசித்தேன். அப்புறம் வந்து எலிஃபெண்ட்டை என் மைண்டில் இருந்தது. எலிஃபெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல். ஸோ ஃபைனலைஸ் பண்ணும்போது எலிஃபெண்ட்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி டிசைட் பண்ணேன். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு அந்த ரிமோட் ஸ்டாண்ட் வரணும் அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சுருந்தேனோ அதை வந்து நான் ஒரு எக்ஸாக்ட் சைஸில் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சது ஒரு மாடல் தான். ஸோ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எலிஃபெண்ட்டை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் அதில் சின்ன சைஸாக வரைஞ்சிருந்தேன். அதையே கொஞ்சம் இதில் பெருசாக வரைகிறேன். உங்களுக்கு நல்லா வரைய வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இல்லை வரைய தெரியாது, இல்லை அவ்வளோ வரைய வராது அப்படிங்கிறவங்க ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு எந்த அனிமலில் எந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஏதாவது புக்ஸில் எதுலையாவது இருந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரைய வரும், அதனால நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே வரைஞ்சிட்டேன். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதோட லெக்கு வந்து நல்லா கரெக்ட் சைஸில் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த தும்பிக்கையோட இதுவும் பார்க்கணும். ஏன்னா இதில் தான் வந்து இந்த ஸ்டாண்ட் நிற்க போகுது. ஸோ அது வந்து ஈக்குவலாக ஈவனாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதை வந்து மாடலாக வச்சுட்டு தான் நான் வந்து கார்ட்போர்டில் வந்து இதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் எப்போ வந்து கரெக்டாக கட் பண்ணணுன்னாலும் எக்ஸ்ட்ராஸை முதல்ல வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபைனாக கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த கார்ட்போர்டு தான் வந்து பாக்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். அதுலேருந்து ஒரு பார்ட்டு தான் இது. இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த சைஸில் எலிஃபெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நல்லா வரைய வரும்னா நீங்கள் அந்த கார்ட்போர்டில் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணணும். சிசரில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட்டரில் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு எக்ஸாக்டாக எலிஃபெண்ட் வந்து கிடைக்கும். இப்போ ஒன்று நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி எனக்கு 2 ஒரே சைஸில் வேணும். ஸோ அதனால் 2 எலிஃபெண்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த எலிஃபெண்ட்டோட நடுவில் வந்து அந்த பாக்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதோட 4 ஒரு குட்டி பீசஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து தான் செப்பரேஷனுக்கும் அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2ம் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் எலிஃபெண்ட்டோ இல்லை ஒரு பேர்டே செய்கிறீங்கன்னா அதில் வந்து என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் பேப்பர் வச்சு நம்ம எல்லாம் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் லைட் கலரும் உள்ளே இருக்க பாக்ஸுக்கு வேறு கலரும் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி டிசைன் நான் ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கணும். மெஹந்தி டிசைன் போடுற மாதிரியே தான். நம்ம ஜென்ரலாக மெஹந்தி டிசைன்ஸ் வந்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலிஃபெண்ட்டுக்கு இந்த மாதிரி அந்த முகத்துக்கிட்ட எல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் வந்து டெக்கரேட்டிவாக பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு டிசைன் வந்து பிளான் பண்ணிவிட்டு ஓனாக தான் போட்டேன். நல்லா மெஹந்தி போட வரவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே போட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பென்சிலில் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து அவுட்லைன் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்னு இல்லை மார்க்கர் அதில் எதுலையாவது நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து வரைஞ்சிக்கோங்க. இது நான் 2 சைடுமே வந்து பண்ணியிருக்கேன், 2 பக்கத்துக்கும். இப்போ வந்து பிளாக் கலர் மார்க்கரில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து அந்த 0.5 0.8 அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மைன்யூட் டிப் இருக்க மார்க்கரில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து கலர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுவுமே வந்து நான் கலர் பென்சிலில் தான் பண்ணேன். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன்ஸு எப்படி உங்களுக்கு தோணுதோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே க்ளூ கன் பண்ணிட்டேன். இது வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த எலிஃபெண்ட்டுக்கு நடுவில் வைக்கும்போது அந்த பாக்ஸே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி அதையும் மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இதை நம்ம ஒட்ட போகிறோம். அதே மாதிரியே அடுத்த பீஸையும் நம்ம ஓட்ட போகிறோம். இது வந்து நிற்கிறது எதில் பார்த்திங்கன்னா அதோட லெக்லையும் அந்த தும்பிக்கையோட அந்த வளைவுலையும் தான், இந்த 3 இடத்துலையும் தான் இது வந்து நிற்க போகுது. ஸோ
ஸோ எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு 3 ரிமோட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே வச்சுட்டு டிவி ஸ்டாண்ட் கிட்ட வைக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட நம்மளே நம்ம கையால் பண்ணோங்கிறபோது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம்தான். எல்லோரும் எப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு DIY தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.